The Spirit is God. ஆவியான தேவன், அதை குறித்து தான் நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு வல்லமை இருக்குதுன்றார் ஆண்டவர். ஒரு விசுவாசம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட என்ன இருக்குதான்? வல்லமை இருக்குதான். விசுவாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, என் கர்த்தர் எல்லாத்தையும் என்னை பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். விசுவாசிக்கிற சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நடத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை எப்போது என்னை போஷிக்கிறவர். விசுவாசம் இல்லாதவங்க தான் கர்த்தரை கேள்வி கேட்கிறது. சபைக்கு போறோம் வரோம், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க. விசுவாசம் இல்லாதவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்றது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை திட்டுறது, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை கேள்வி கேட்கறதுன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. எது இல்ல? விசுவாசம் இல்ல. ஏசாயா 11:2 வாசிக்கலாமா? இல்ல, ஏசாயா 11 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. ஞானமும் புரிதலும், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? The spirit of wisdom and understanding. அல்லேலூயா. ஞானமும் புரிதலும், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஞானம் எல்லாருக்கும் தெரியுதானே? கர்த்தருடைய ஞானம். இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, புரிதல். அல்லேலூயா. புரிதல் அப்படின்னா அது ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங்னா அது ஒரு ரெவலேஷன். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஆவிக்கு எல்லாமே தெரியும்ன்றார் ஆண்டவர். உம்முடைய ஆவிக்கு எல்லாமே தெரியும் சொல்றாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் ரகசியமான இடத்துல இருக்கிறார். The God is in the secret place. Hallelujah. கர்த்தர் எங்க இருக்கிறாரா? ரகசியமான இடத்துல இருக்கிறாரா. ஆனா இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். பட் அது சீக்ரெட் பிளேஸ்ல the hidden. Hallelujah. கர்த்தர் மறைந்து இருக்கிறாரா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? மறைந்து இருக்கிறாரா? Hallelujah. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா உங்க ஆவி எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? Hallelujah. நீங்க இங்க தான் உட்கார்ந்துக்கிறீங்க பிசிக்கலா, ஆனா உன்னுடைய ஆவி எங்க இருக்குது அது உனக்கே தெரியல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு மனுஷங்களுடைய ஆவி வேற வேற லொகேஷன்ல இருக்குதா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சங்கீதம் 91:1-2 வாசிக்கலாமா? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. எதுல தங்குவான்? சர்வ வல்லவருடைய நிழலில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப நிழல்னு ஒன்று இருந்தா ஒளி வந்தா தான் அந்த நிழல் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஒளி பிரதிபலிக்கலன்னா அந்த நிழல் இருக்காது அந்த இடத்துல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ ஒரு ஒளி பிரதிபலிக்குதுன்னா அந்த இடத்துல என்ன கொடுக்குது? ஒரு நிழலை கொடுக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால தான் எனக்கு பின்னால, ஏன் உங்களுக்கு பின்னால ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி இருக்கிறனால தான் நீங்க நடக்கும்போது உங்களோட நிழல் அங்க படுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு ஒளி இல்லைன்னா உங்களோட நிழல் வெளிப்படாது. ஆமென். எத்தனை புரியுது நான் சொல்றது? எத்தனை புரியுது? உங்க பின்னால ஒரு ஒளி இருக்குதுங்க, அதனால தான் உங்களுடைய நிழல் வெளிப்படுது. சத்தம் வரலையே? அல்லேலூயா. நீங்க இந்த பிசிக்கலா இந்த பூமியின் மண்டலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆவின் ஒளி நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா ஆவின் நிழல் நம்மளால பார்க்க முடியுது. சத்தமா ஹல்லேலூயா. ஒரு ஆவின் ஒளியை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா ஆவின் நிழல் நம்மளால என்ன பண்ண முடியுது? நம்ம பின்னால் ஒரு ஒளி இருக்கிறதுனால தான் ஒரு நிழல் நம்மளுக்கு முன்ன தெரியுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
சத்தம் வரலையே. ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் ஒரு இடத்துல நான் ப்ரேயர் பண்ணும்போது சில பேர் கை வைக்காம கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழ ஆரம்பிச்சுமே அதோட வீடியோ கூட நான் போட்டுருப்பேன் யூடியூப்ல. கீழே விழுந்ததுமே சில பேர் என்னன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ டீமோனிக் பவர். என்ன பவர்? டீமோனிக் பவர், பிசாசின் வல்லமை, அதனால தான் அவங்க விழுறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, பிசாசின் வல்லமை அப்படி கிடையாது. அது எனக்கு பின்னால் ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி அவங்க மேல் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அவங்க விழுறாங்க. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அப்போ நான் ஜெபிக்கும் போது என்னுடைய நிழல் அங்கே படுது. அந்த நிழல் எங்கிறதுனா அந்த ஒளி கொடுக்கறதால தான் அந்த நிழல் வெளியே வருது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ஒளி இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய முடியாது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:4 பார்க்கலாமா? வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. எதுவுமே புரியுது? வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனா ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. இப்ப நான் ஏதாச்சும் ஒன்று செய்தேன்னா, இல்ல இது வேற ஏதோ, இது வேற ஏதோ அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. வேற ஒரு ஆவியில செய்யறாங்க. இல்ல, ஆவி ஒரே ஒரு ஆவி தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வரங்கள் வித்தியாசம் இருக்குதுங்க, ஆனா செய்யறது ஒரே ஒரு ஆவி மட்டும்தான். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால ஒருத்தர் ஜெபிக்கும் போது அற்புதம் தானா கீழே விழுறாங்க, கை வைக்காம கூட சில பேர் விழுகிறாங்கனாக்கா இது வேற ஒரு ஆவின்னு நினைச்சிடாதீங்க. ஒரே ஆவி தான் சொல்லுது வசனம். அல்லேலூயா. வரங்கள் வேண்டா வித்தியாசம் இருக்கலாம், ஆனா ஒரே ஆவினால தான் அது நடக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், நான் நல்லவங்களா இருந்து சபைக்கு வரணும். சபையில சில பேர் நல்லவங்களா இருந்து இன்னும் வியாதிப்பட்டு தான் இருக்கிறாங்க. சபையில் இன்னும் ரொம்ப நல்லவங்களா இருந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கர்த்தருடைய வல்லமை இல்லை. ஏன்னா வல்லமை அவங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வல்லமை என்ன செய்யணும்னு அவங்களுக்கு புரிதல் இல்லை. எத்தனை பேர் புரியுது? சத்தமா அவங்களுக்கு என்னன்னா, விடுதலை எல்லாம் இது விடுதலை கிடையாது. யாராவது ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ண கீழே விழுறாங்க, அது விடுதலையே இல்லை அப்படின்னு அவங்க புரிதல் இல்லாதனால தான் நல்லவங்களா இருக்கிறாங்க, தவிர அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இப்ப மார்க் 12வது அதிகாரம் வசனம் 14-17 வேகமாய் வாசிக்கலாமா? எவனும் குறித்து உனக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிற நியாயமோ அல்லவே, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ? ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, நீங்க ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஓகே. அதற்கு இயேசு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் போதும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கிட்ட போறார். அங்க போனா தேவாலயத்துக்கிட்ட இயேசுவை கேள்வி கேட்கிறாங்க. நம்ம ஆண்டவர் இயேசுவை கேள்வி கேட்கும் போது இயேசு பதில் கொடுத்ததுமே வசனம் சொல்லுது, எல்லாருமே ஆச்சரியப்பட்டாருங்களா. அல்லேலூயா. they are shocked. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். எதுவுமே புரியுது? நான் சொல்லிட்டுங்களாங்க, இயேசு அவர் பிறக்கும் போது ஞானம் அவர்கிட்ட இல்லை. அவர் பிறக்கும் போது என்ன இல்லை? ஞானம் இல்லாம தான் அவர் பிறந்தார். கரெக்டா இல்லையா? 100% அவர் தெய்வம் தான், 100% அவர் காட் தாங்க. ஆனா இயேசு அதே 100% நம்மள மாதிரி ஒரு மனுஷன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் கூட சொல்லுது, எபிரேயர் 5:8 வாசிக்க வேண்டாம், வசனமே சொல்லுது, இயேசுவும் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்ன்றது கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்துலயும் போய் அவர் என்ன பண்ணல, அவர் எந்த இடத்துலயும் போய் தலகுனில, ஆனா சில விஷயங்களை கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்ன்றது கற்றுக்கொண்டாருன்னு வசனம் சொல்லுது. He learned the obedience. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இயேசுவும் எப்படி கீழ்ப்படியணும், எப்படி இன்னொருத்தர்கிட்ட பேசணும், எப்படி இன்னொருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்றது இயேசு கற்றுக்கொண்டாராம்.
இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இப்படி கீழ்ப்படியணுங்க, இப்படி பேசணும்னு சொன்னா கோவம் வந்துடும். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? கரெக்டா இல்லையா? ஏன் உங்க பிள்ளைங்களே நீங்க அதட்டி சொல்லுவீங்க, இப்படி இருன்னு சொல்லும் போது பிள்ளைங்களாம் சொல்லுவோம், எனக்கு தெரியும் எல்லாமே, நீ போ. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள்ங்க. வசனமே சொல்லுது எப்படி கீழ்ப்படியணும்னு அவரே கற்றுக்கொண்டாராம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு ராயனுக்கு நம்ம வரி கட்டணுமான்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவரு கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்ன இயேசு பழைய ஏற்பாடுல தான் இருந்தார். எப்படி இருந்தாரு? பழைய ஏற்பாடுல இருக்கிற உடன்படிக்கையில தான் இயேசு இருந்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ புதிய ஏற்பாடு எப்போ வந்ததுன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் புஸ்தகம் வருது இல்லையா? அல்லேலூயா. அப்பதாங்க புதிய ஏற்பாடே வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுறதுக்கு முன்னவே இயேசு இருந்த அவர் வாழ்ந்த அந்த இடத்துல பழைய ஏற்பாடு தான் வச்சு இருந்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்துருச்சு? புதிய ஏற்பாடு வந்துச்சு. அல்லேலூயா. அதான் இயேசு கரெக்டா தெளிவா சொல்றார், ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடு. அப்ப நீ கனப்படுத்துறீங்க இல்லையா? ஒரு மனுஷனை நீங்க கனப்படுத்துறீங்கன்னா அவங்களை ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்த வரலையே, சத்த வரலையே. இப்ப யோவான் 4:24 பாருங்க. தேவன் என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியும் உண்மையோடு அவர் தொழுது கொள்ளணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தேவன் என்னவா இருக்கிறார்? இன்டர்பிரேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிள் சில கோட்பாடுகள் இருக்குது, சில டீகோட் பண்ணுவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஹீப்ரு, புதிய ஏற்பாடு கிரேக். அல்லேலூயா. 24வது வசனம் இப்ப நீங்க வாசித்தீங்களா? God is a spirit இருக்குது. தேவன் என்னவா இருக்கிறார்? அப்படி கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறாரா? அது ராங். அல்லேலூயா. நீங்க இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் பைபிள்ல தொடங்குது, in the beginning the God created heavens and earth. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிகினிங் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவருக்கு என்ன கிடையாது? பிகினிங் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஹீப்ருல என்ன இருக்கு தெரியுமா? ஜெனசிஸ் 1:1, கர்த்தர் வானத்தையும் பூமியும் தயார் செய்கிறாரா. என்ன செய்கிறாரா? தயார் செய்கிறாரா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதுதான் அங்க போட வேண்டியது. அங்க என்ன போட்டாங்க? இந்த பிகினிங் போட்டாங்க. அல்லேலூயா. சத்த வரலையே. தொடக்கம் கிடையாது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்படின்னா இந்த பிகினிங் போட்டாங்க இல்லையா? தமிழ்ல வாசிங்க, ஆதியாகமம் 1:1 தமிழ்ல வாசிங்க. ஜஸ்ட் அது ஆதியிலே தேவன், ஆதியிலே பிகினிங். அல்லேலூயா. அப்ப ஆதியிலே தேவன், தேவன் எங்க இருந்தாருன்னு யாரா சொல்ல முடியுமா? தேவன் எங்க வசிக்கிறாருன்னு யாரா சொல்ல முடியுமா? தேவன் எந்த இடத்துல தான் இருக்கிறாருன்னு யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? அப்ப இந்த பிகினிங் நாங்க போட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் இந்த வானத்தையும் பூமியும் தயார் செய்கிறாரு தான் இங்க வந்திருக்கணும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் அந்த யோவான் 4:24 வாசிங்க. தேவன் என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வரக்கூடாது, ஆவியான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியான தேவன். அப்படி வந்திருக்கணும். இங்க தேவன் ஆவியா இருக்கிறார் போட்டாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ வாஸ்த வசனம் மறுபடியும் வாசிங்க. யோவான் 4:24. தேவன் என்னவா இருக்கிறார்? தேவன் என்னவா இருக்கிறார்? அப்படிதானே இருக்குது. தேவன் ஆவியா இருந்தா அப்ப மற்ற ஆவிங்களோட இவருக்கு கம்பேர் பண்ண ஈக்குவல் தானே? நான் சொல்றது புரியுதுங்களா யாருக்குன்னா? தேவன் என்னவா இருக்கிறார்? God is a spirit. அப்போ மற்ற ஆவிகளும், அப்போ தேவனும் ஆவியா இருக்கிறாரா? மற்ற ஆவியும் தேவனோட ஆவியும் அப்போ ரெண்டும் என்னவா இருக்குது? ஈக்குவல் தானே? ஏங்க தேவதூதரும் ஆவி தானே? பிசாசு ஒரு ஆவி தானே? மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு தானே? அப்போ இந்த ஆவியும் தேவன் ஆவியும்னாக்கா அப்ப எல்லா ஆவியும் ஒன்னா தானே இருக்கும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அப்ப எல்லா ஆவியும் ஈக்குவல் தானே? அல்லேலூயா. நிறைய பேர் புரியுதுல, நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. எதுவுமே புரியுது? சத்தமாய் தேவன் என்னவா இருக்கிறார்? அப்ப ஆவியா இருந்தா அப்ப நம்மளும் ஆவியா தானே இருக்கிறோம். அப்ப நீயும், அப்ப தேவன் ஆவினா அப்ப அவரும், அப்ப நீயும் ஒன்னா.
அப்ப இங்க ராங் இன்டர்பிரேஷன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. ஒரு கன்ஃபியூஷன் வருது தான் நம்மளுக்கு. தேவன் ஆவியா இருந்தா அப்போ மற்றவங்களும் ஆவியா இருக்கிறாங்களே, அப்போ தேவன் ஆவியா, அப்போ மற்றவங்க ஆவியா, அப்போ ஈக்குவல் தானே? அப்போ ரெண்டும் ஒரே இது சமம் தானே? அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடு ஆமென் சொல்லுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார் வரக்கூடாது, ஆவியான தேவனை தொழுது கொள்ளுங்கன்னு வந்திருக்கணும். அல்லேலூயா. ஆவியா இருக்கிறார் சொன்னா எல்லா ஆவியும் ஈக்குவல் ஆயிடும் தேவனுக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னொன்னு சொல்றேன், சங்கீதம் 150 வசனம் 6 வாசிக்கலாமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பராக. ஹல்லேலூயா. இந்த சுவாசமுள்ள யாவையும் கர்த்தரை துதிப்பராக. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன துதிக்கலன்னா இந்த கல்லுங்களா என்ன துதிக்கும். அப்போ சுவாசமுள்ள யாவையும் யாரை துதிப்பாங்களாம்? கர்த்தரை துதிப்பாங்கன்னா நம்ம விடுற அந்த சுவாசம், அந்த பிரீத். அல்லேலூயா. அதனால தான் உயிரோடு இருக்கிற மூச்சு, இதனால தான் உயிரோடு இருக்கிறோம். நம்ம விடுற மூச்சு அது தேவனா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவனை பார்க்கணும் ஆசை தானே? தேவனை பார்க்கணும்னு ஆசை தானே? ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க சுவாசிக்கிறீங்களே அதுதான் தேவன். ஹல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தமா? ஏங்க யோவானே சொல்றாரு, நான் வெளிச்சம் கிடையாது, அவர் தான் வெளிச்சம் உள்ளவர், அந்த வெளிச்சத்தை சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா யோவான் ஸ்நானம் தான் மேசையான்னு நினைச்சிட்டாங்க. அப்ப யோவான் ஸ்நானம் சொல்றாரு, நான் மேசையா கிடையாது, நான் அந்த வெளிச்சம் கிடையாது, அந்த வெளிச்சத்தை சாட்சி கொடுக்க வந்தேன். இதோ வருகிறவர் தெய்வ ஆட்டுக்குட்டியானவர்னு இயேசுவை வெல்கம் பண்றாரு. அந்த இடத்துல இயேசு வர்றாரு. அல்லேலூயா. இயேசு வந்ததுனுமே யோவான் ஸ்நானம் அங்க இயேசு பார்த்து சாட்சி கொடுக்கும். இயேசு வந்ததுனுமே என்ன பண்ணாரு தெரியுமா? யோவான் ஸ்நானத்துக்கு போயிட்டு பணிந்து கொண்டாராம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் யோவான் ஸ்நானத்துக்கு போயிட்டு பணிந்து கொள்கிறாராம். அதுக்கு யோவான் சொல்றார், ஆண்டவரே உன்னுடைய கால் பாதத்தில் இருக்க அந்த பாதரட்சத்தை கைட்ட நான் பாத்திரம் நல்ல, தகுதி இல்லாதவன், உன்னுடைய சில்பர் கைட்டது கூட நான் தகுதி இல்லை, நீங்க போயிட்டு ஆண்ட பண்ணிடுறீங்களே, இல்ல நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும். அல்லேலூயா. எனக்கு நீ கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கணும், ஞானஸ்தானத்தை கொடு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தெய்வமே அந்த பணிவு, அந்த அம்பல்னஸ் அவர் வெளிப்படுத்துறாரு. உங்ககிட்ட அந்த அம்பல்னஸ் இருக்குதா? அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை இருக்குதா உங்ககிட்ட? அவ்வளோ வானத்தை பூமியும் படைத்த கர்த்தருங்க, அவர் போய் அந்த தாழ்மையை வெளிப்படுத்துறாருங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால தான் யோவான் ஸ்நானன் சொல்றாரு, இவர் தாங்க அந்த வெளிச்சம், இவர் தாங்க அந்த மேசையா, அந்த வெளிச்சத்தை சாட்சி கொடுக்க தான் நான் வந்தேன், நான் அந்த மேசையா கிடையாதுன்னு சொல்றாரு யோவான் ஸ்நானன். அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. அடுத்து யோவான் ஸ்நானன் இன்னொன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது. அந்த வெளிச்சம் என்ன கொடுக்குது? நமக்கு ஜீவனை கொடு, லைஃப். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சத்தமா? அல்லேலூயா. இப்ப தேவன் ஆவியான தேவன். அல்லேலூயா. இப்போ தேவன் வந்து ஆவியா இருக்கிறாரு. காட் இஸ் எ ஸ்பிரிட். தேவன் என்ன இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாருன்னா நம்ம விடுற மூச்சு கூட ஆவி தானே? நம்ம விடுற மூச்சு கூட என்னங்க? அல்லேலூயா. அப்ப எல்லாம் சொல்றாரு இல்லையா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரே துதிப்பாக. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஆவியா இருந்தா, அப்ப தேவனோட ஆவியும் நம்ம சுவாசம் விடுற அந்த ஆவியும் ஈக்குவல் ஆயிடுமே. அல்லேலூயா. கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த சுவாசம் அது தேவனோட ஆவி. அப்ப நம்ம சுவாசிக்கிறோம்னா யாரோட ஆவியில சுவாசிக்கிறோம்? தேவனோட ஆவியில சுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? இப்ப ஹாஸ்பிட்டல் போறாங்க, சில பேர் பிரீத்திங் கண்ட்ரோல் இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு அழுத்துவாங்க, கரெக்டாக பம்பிங் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது சில பேர் இறந்துடுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? சில பேர் செத்துடுறாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம பிரீத் பண்றோம்னா, நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய ஆவி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. என் கூட கடவுள் இல்லையே அழுவுற, கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். எப்படி? நீ உயிரோடு இருக்கிறதே கடவுளால தான். அவரோட ஆவி தாங்க நீங்க சுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. சில பேர் வெளிப்பாடு தெரியாதனால உட்காந்து அழுவுறது, ஆண்டவர் என் கூட இல்லையா,
நீ உக்காந்து மூச்சு விடுறதே அவருடைய ஆவிதான். அவரோட தான் நீ இருக்கிற, அவர் தான் உனக்குள் இருக்கிறார். இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில பேருக்கு ஆசை, ஆண்டவர்கிட்ட நான் நெருக்கமா இருக்கணும். யார்கிட்ட நெருக்கமா இருக்கணும்? கர்த்தர்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, கர்த்தரை நீ ஆராதி. நீ ஆராதிக்கும் போது அவர்கிட்ட நீ நெருக்கமாயிடுவ. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, the God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினி. தேவன் எப்படி? பட்சிக்கிற அக்கினி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டது தானே, பாதாளம், ஹெல் அண்ட் ஹெவன், இது ரெண்டுத்துல எது ரொம்ப ஹாட்டா இருக்கும்? எது ரொம்ப பயங்கரமா அல்லேலூயா ஹாட்டா இருக்கும்? சொல்லுங்க. அனலா இருக்கும். பாதாளம் அனலா இருக்குமா? பரலோகம் அனலா இருக்குமா? சொல்லுங்க. பாதாளம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைங்க, பரலோகம். ஏன்னா பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர் அக்கினியாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தில் இருக்கிற அக்கினி ஒருத்தர் என்ன வெந்து போயிடும், அவங்க வாழ்க்கை எல்லாமே அழிவுக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அக்கினி அங்க வெந்து போகாதுங்க, அது அழிவை கொண்டு வராது, அது ஜீவனை கொடுக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கின்னு போயிட்டு 7 மடங்கு உள்ள அக்கினியை உள்ள போட்டாங்க. ஒரு முடி கூட எரிந்து போகல. அல்லேலூயா. ஏன்னா வேற ஒருத்தர் இறங்கினார், அக்கினியா இறங்கினார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவருடைய அக்கினி யாரை என்ன பண்ணாது? வெந்து போக விடாது. அல்லேலூயா. ஏன்னா பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற இயேசு, அதே இயேசு தாங்க உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதே அக்கினி தாங்க உனக்குள்ள இருக்குது. நீங்க சுவாசிக்கிறீங்களே, நீங்க விடுற மூச்சு எல்லாமே தேவனுடைய அக்கினி, அது தேவனுடைய ஆவி. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்த வரலையே. மறுபடியும் அந்த யோவான் 4:24 வாசிங்க. இன்னொரு வெளிப்பாடு கவனிங்க. தேவன் என்னவா இருக்கிறார்? பட் அது இன்டர்பிரேஷன் ராங் சொல்லிட்டேன் இல்லையா? ஆவியான தேவன் வரணும். என்ன வரணும்? The God is a spirit வரக்கூடாது. The spirit is the God. Hallelujah. அப்போ ஆவியான தேவன் என்ன தேவன்? அப்படியே வாசிங்க. அவரை தொழுது கொள்கிறவர்களும் சொல்லுங்க, ஆவியோடு தொழுதுகள்னா வர்ஷிப், ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும்னு இருக்குது. அல்லேலூயா. இந்த இடத்துல தொழுதுகள்னா வர்ஷிப் இங்கிலீஷ்ல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வர்ஷிப்னா கிரேக்கர் மொழியில ப்ரோஸ்கினோ அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. வர்ஷிப்னா கிரேக்கர் மொழியில என்னங்க? ப்ரோஸ்கினோ. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆராதனை செய்யறோம்னா வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் ஆராதிக்கிறதுனா நிறைய வித்தியாசங்களுக்கு. அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப சொல்லுங்க, வர்ஷிப்னா கிரேக்கர் மொழியில என்னங்க? ப்ரோஸ்கினோ. தமிழ்ல ஆராதிக்கிறது. அல்லேலூயா. தொழுது கொள்கிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்ப கவனிங்க. அந்த நாட்கள் இப்ப ப்ரோஸ்கினோன்னு வருது இல்லையா? கிரேக்கர் மொழி தானே, பழைய புதிய ஏற்பாடு. அப்ப ஆராதனை ப்ரோஸ்கினோ. ப்ரோஸ்கினோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கையை முத்தம் விடுறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு என்னை ஆராதின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆராதனைக்கு கிரேக்கர் மொழியில ப்ரோஸ்கினோ. ப்ரோஸ்கினோனா என்னங்க? கையில முத்தம் விடு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையில என்ன விடு? முத்தம் விடு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த நாட்கள்ல நீ இப்ப கூட நீ பாத்துக்கிறீங்களா? திருமணம் ஆகிறவங்களை பாத்துக்கிறீங்களா? தன் கணவர் தன் மனைவியை கை பிடிச்சு என்ன பண்ணுவாரு? முத்தமிடுவார். அந்த மோந்திரம் போட்டு இருப்பாங்க, அந்த மோந்திரத்துல என்ன பண்ணுவாங்க? முத்தமிடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? என்கேஜ்மெண்ட் ஆனா கூட அந்த மோந்திரம் போட்டா கூட அந்த கணவர் கட்டிக்கு போறவர் என்ன பண்ணுவாரு? மனைவியை கையை பிடிச்சு முத்தமிடுவார். அதுக்கு பேர் தான் ப்ரோஸ்கினோ. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் ஆராதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கையில முத்தம் விடுகிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப ஆராதனைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பேர் ஹல்லேலூயா. சத்த வரலையே. ஏன் 24 மூப்பர்களும் கர்த்தர் ஓயாம கர்த்தர் ஆராதிச்சுக்கிறாங்க. அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா, அவங்க தலையில் இருக்கிற கிரீடத்தை கைட்டு வைத்து அப்படியே அவங்களுடைய இந்த 4:8 அப்படியே கீழே தரையில படுற அளவுக்கு அவங்க கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில தூதர்கள் இருக்கிறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா, ஹல்லேலூயா, சிங்காசனத்தில் இருக்கிற அவருடைய வெளிச்சத்தை பார்த்து அவங்க சேட்டைகளை விரைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவங்க அப்படி ஆராதிக்கிறாங்க. அப்ப ஆராதனை வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்ப பரிசுத்தமான்கள் இருக்கிறாங்க இல்லையா பரலோகத்தில்? ஹல்லேலூயா. நிறைய சோல்ஸ் இருக்கிறாங்களே பரிசுத்தமான்கள். அவங்க எப்படி கர்த்தர் ஆராதிக்கிறாங்கன்னா, கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? ஹல்லேலூயா.
ஆனா கத்தர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க கத்தர் எப்படி ஆராதிக்கிறாங்களா தெரியுமா? முழங்கால் படியிட்டு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எப்படி படியிட்டு? கத்தர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க, எப்பவுமே கடலோடு இருக்கிறவங்க எப்படி ஆராதிப்பாங்கன்னா முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கத்தர் ஆராதிப்பாங்களாம். அப்படி ஆராதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய கையை நீ முத்தம் விடுகிற. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சத்தமா. அப்ப நின்று ஆராதிக்கிறதுக்கும் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கும் முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட நெருக்கமா. அதனால தான் நான் எப்பயுமே காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இந்த வில்டர்னஸ்க்கு நான் போயிட்டு ஜெபம் பண்ணது போயிட்டேன்னா நான் எப்பயுமே, ஏன்னா இந்த டியூஸ்டே கூட சொன்னேன் இல்லையா, நான் என் ப்ரேயர் லைஃப் எப்படின்னு சொன்னேன் இல்லையா, எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா முட்டி போட்டு தான் ஆண்டவர் ஆராதிப்பேன். அல்லேலூயா. நான் முழங்கால் பண்ணிட்டு கத்தர் ஆராதிப்பேன். என் வாயில் என்னென்ன துதி வருதோ, என்னென்ன பாடல் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் பாடி ஆண்டவர் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆராதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட நான் நெருக்கமா இருக்கிறனால தான் முழங்கால் பண்ணிட்டு ஆராதிக்கிறேன். அப்ப முழங்கால் பண்ணிட்டு ஏன் ஆராதிக்கிறேன்னா அவர் கையை நான் முத்தம் விடுகிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை அவர்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு ஆசை? எத்தனை அவரோட நெருக்கமா? அவர் மேல பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிப்பாடுக்கும் சில பேர் தெரியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வெளிப்பாடு உங்கள் இடத்துல வந்து இருக்குதுன்னு. அல்லேலூயா. அப்ப கத்தர் அவருடைய கையை நீங்க முத்தம் விடணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அப்ப ஆசைப்படுகிறவங்க அவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் ஆராதிப்பாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்த வரலையே, சத்த வரலையே. அப்ப யாரோட கையை நீ முத்தம் விடுகிற? யாரோட கைய? அல்லேலூயா. நீ நின்று ஆராதிக்கிற சபையில ஓகே, நீ உட்கார்ந்து ஆராதிக்கிற சபையில ஓகே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறனா, அவர் கையை முத்தம் விடுகிறனா, எப்படின்னா முழங்கால் பழிட்டா மட்டும்தான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கு பேத்தா ப்ரோஸ்கினோ. அல்லேலூயா. சத்த வரலையே. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாமா? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவிகள் சோதித்து அறியுங்கள். எல்லா ஆவியும் நம்பாதன்றார். எல்லா ஆவியும். அல்லேலூயா. ஒரு ஊழியர் வந்தார் கேஜிஎஃப்ல. இந்த வீடியோ கூட போயினுக்குது, நிறைய பேர் கேட்கட்டும். வந்தார், செட் பண்றாரு ஆளுங்களை. என்ன பண்றாரு? சில பேர் செட், அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னு தெரியல, செட் பண்றாரு. ஒரு லெமன் எடுத்து கொடுத்துட்டுக்கிறாரு. எதை எடுத்து கொடுத்துட்டுக்கிறாரு? லெமன் எடுத்து கொடுத்துட்டு செட் பண்ணிட்டுக்கிறாரு. நான் ஸ்டேஜில் இருந்து ஆராதிக்கும் போது நடுவில் சொல்லுவேன், ஒரு வாலிபர் இருக்கிறான், அவன் பேக்கெட்டில் இது வச்சுருக்கிறான்னு சொல்லுவான், அப்போ நீ வரணும். அங்கே ஆராதிக்கும் போது அந்த வாலிப பேக்கில் வச்சுருக்கிற அந்த லெமன் ஒண்டின்னு போயிட்டு கீழே. இவர் கூப்பிடுறாரு, இவன் தேடுறான், எங்கன்னா ஒயின்ட்டுக்கு தான் தேடுறான், எல்லாம் நசிக்கு போட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. மேலே அவனால் வர முடியல, இவரால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. வசனம் என்ன சொல்லுது? the beware of the prophet, be aware of the prophet. ஜாக்கிரதையா இருங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப எல்லா ஆவியும் ஒரே ஆவி இருக்காதுங்க, அதை நீங்க சோதித்து பாருங்கன்றாரு, டெஸ்ட் பண்ணுன்றாரு. எல்லா ஸ்பிரிட் யாராவது அதான் சொன்னா அப்படியே நம்பிடுறது. உங்க வீட்டுல இது இருக்குன்னு சொல்லிட்டா போதும், ஆளை தான் அன்னைக்கு நைட்டில் தூக்கம் வராது. சொல்றவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த ஸ்பிரிட் இப்பவே போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காருக்கு ஆண்டவர் இது வெளிப்படுத்துறாரா, அந்த ஊழியக்காருக்கு அப்பவே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆவி இருக்குதுன்னா நாளைக்கு வந்து ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போனதே கிடையாது. அல்லேலூயா. அப்பவே ஸ்பாட்ல போன்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஸ்பிரிட் விட்டு வச்சா அது என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சில ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டுக்குள்ள இது இருக்குது அது இருக்குதுன்னு அதை நம்பி என்ன பண்ணிடுறீங்க? உக்காந்து அழுது நிற்பீங்க, ஐயோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு. சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்றாங்களா, இந்த ஸ்பிரிட் இப்பவே எடு என் வீட்டுல இருந்து, இந்த பயம் எங்களுக்குள்ள வரக்கூடாது. பயம் பிசாசு கொண்டு வருது. அல்லேலூயா. பயம் யார் கொண்டு வருது? இன்னைக்கு நிறைய பேர் பயந்து பயந்து வாழ்ந்ததுனால தான் பல நோய்களை அவங்க சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே புரியுது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் எப்படி இறந்துறாங்க தெரியுமா? பயம் உள்ள வந்துச்சுன்னா எனக்கு என்னவோ ஆக போகுதுன்னு நினைச்சுன்னு அப்படியே இறந்துடுறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பயப்படாதுன்னு ஆண்டவர் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறார் வசனத்தின் மூலியமா. அல்லேலூயா. பயப்படாதீங்கன்றார் ஆண்டவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனா சில ஊழியக்காரங்களை நீங்க வந்து தப்பா நீங்க கால்குலேட் பண்ண முடியாது.
சில ஊழியக்காரங்க வசனத்துக்கு இல்லாத ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கின்னு இல்ல இது வசனத்தில் இல்ல, வசனத்தை கூட்டக்கூடாது, வசனத்தை குறைக்க கூடாது, அந்த ஊழியக்காரங்களை பேசுற ஆட்கள் உண்டு. சில ஊழியக்காரங்க வெளிப்பாடு கொடுப்பாங்க, ஐயோ இவர் வசனத்தில் இல்லாத பேசுறாரு, எதுல இல்லாத கேவலமா பேசுற ஆட்கள் உண்டு. அப்படி அந்த மாதிரி ஊழியக்காரங்கள இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு எல்லா ஆவியும் என்ன பண்ண சோதித்து பாருன்றார். எதுவுமே புரியுது. அப்ப இந்த மாதிரி வசனத்தில் இல்லாத சில ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து பேசினா இவன் கள்ள ஊழியக்காரன், த ஃபால்ஸ் டாக்டரின். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆவியில சோதித்து பாருங்க. ஏமாறுங்க இருந்தா ஏமாந்துனே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை ஏமாத்தினே இருப்பாங்க எப்பவுமே. அப்போ உட்காந்து அழுந்து தான் இருக்கணும் நீ. எதுவுமே புரியுது? சத்தமா 2 மாசமா ஒரு ஊழியர் போயிட்டு 2 மாசமா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வாரம் தேர்ஸ்டேல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு யாரும் மந்திரம் பண்ணிட்டுக்கிறாங்க, புத்துல முட்டை மந்திரம் பண்ணி புத்துக்குள்ள போட்டுக்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தமே. நல்லா இருந்த குடும்பம் சொல்லிட்டு போனப்போ 2 மாசமா நாசமா போயிடுச்சு அந்த குடும்பம். நீ தான் செஞ்சிருப்ப குடும்பத்துக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கு வருதுன்னா குடும்பத்தை பிரிக்காது, குடும்பத்தை ஒன்னா சேர்க்கும். எனக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா அப்ப அது தீர்க்க தரிசனம் அது வேற ஒரு ஆவியிலிருந்து வருது. அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தமா. எப்பவுமே ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுற எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாமே நல்லதே சொல்றீங்களே, அப்போ செய்து கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னா, சில பர்சனலா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஆண்டவர் நல்ல விஷயத்த பேசுறாரு, அப்படியே இருந்துடாதீங்க, சில விஷயங்கள் ஆண்டவர் பேசியிருக்காரு நெகட்டிவானது, இதுலயே நீங்க திருத்திங்க, ஆண்டவர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமா. எல்லாருடைய மனசு நோக அடிக்கிற மாதிரி நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. எதுவுமே புரியுது? சில பேர் கேள்வி, பிரவீன் கிட்ட போனா எல்லாமே நல்லதே சொல்ல, கெட்டது சொல்ல மாட்டாரு. கெட்டது சொல்லி இருக்கிறேன், கேட் பாருங்க, ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கிறேன் எவ்வளவு பேருக்கு. அல்லேலூயா. அப்படி நான் நீங்க செஞ்சது பாவங்கள் அது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருந்தா, எல்லாருக்கும் முன்னே சொல்லி இருந்தா உங்க விசுவாசம் போயுது இல்லையா? உங்க விசுவாசம் போக கூடாதுக்காக தான் என்ன பண்றது இல்லை, நான் அதான் எடுத்து சொல்றது இல்லை. எதுவுமே புரியுது? சத்தமா. அப்படி பார்த்தாக்கா வசனத்தை எடுத்து பேசாதனால இவங்க கள்ள ஊழியக்கார் அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பவுல் கூட தான் சில நேரத்தில் கமலியல் பாதத்தில் கற்று தேர்ந்தவர் பவுல பிரசங்கத்தை கேட்டு பவுல கல் எடுக்கிறாங்க அடிக்க. இல்லாத விஷயத்த பேசாத. அல்லேலூயா. வெளிப்பாடு பேசுறாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை பேசுறாரு. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களோ கள்ள ஊழியக்காரங்க நினைச்சு பேசிடாதீங்க. அப்படின்னு ஆவியை என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏங்க ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற பரிசேயர்களை தவறா தானே பேசினாங்க. அல்லேலூயா. வசனத்தை இல்லாதது தானே பேசினாங்க. பரிசேயருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேசுறாங்க. அல்லேலூயா. வசனத்தை இல்லாதது நீ பேசுறேன்னு இயேசுவை அதட்டினாங்க. இயேசு சொல்றாரு, கள்ள ஆசாரியர்களேன்னு சொல்ல. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர்கள்லாம் வந்தாங்க, இயேசுவை திட்டினாங்க, நீ இல்லாத விஷயத்த பேசுறேன்னு. அல்லேலூயா. அதனால இயேசு வந்து அவங்க கள்ள ஆசாரியர் கள்ள ஊழியக்காரங்க இயேசு திட்டல, அசுத்தாவி பிசாசின் பிள்ளைகளை திட்டினாரு. அவர் வந்து இவங்க வசனத்து இல்லாத பேசுறதுனால ஆண்டவர் அங்க திட்டல. ஆண்டவர் எதுக்கு திட்டாரு, ஏன் பிசாசின் பிள்ளைங்கள்னு சொல்றாருன்னா, அவரை வந்து சாகடிக்க அவனுக்கு திட்டம் போடுறதுனால தான் இயேசு அந்த இடத்துல சொல்றாரு பிசாசின் பிள்ளைங்கன்னு. அவங்க சொல்ற வசனத்தை இல்லாத பேசுறதுனால இயேசு அங்க திட்டல. அல்லேலூயா. எதுவுமே புரியுது? இந்த மாதிரி வெளிப்பாடு தெரியாதனால இந்த ஊழியக்காரங்க வசனம் இல்லாம பேசுறாங்க. எது இல்லாம கர்த்தருடைய இருதயத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசுறாங்க. அல்லேலூயா. சத்தமாய். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏங்க ஆண்டவருக்கு கோபம் இருந்தா எப்பவே அவங்களெல்லாம் கள்ள ஊழியக்காரங்க திட்டி இருக்கலாம் இல்லையா, ஆசாரியருங்களா? ஆனா ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறாருங்க. வசனத்துக்கு கோட்பாடு இல்லாதவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, கனப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி? 10 குஷ்டரோகிங்களை ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போங்க, போயிட்டு தேவாலயத்துக்கிட்ட பிரதான ஆசிரியர்கிட்ட உங்க உடம்பை காட்டுங்கன்றாரு. அப்படி அவங்க கள்ள ஒரு பிரீஸ்டா இருந்தா, ஃபால்ஸ் பிரீஸ்டா இருந்தா ஆண்டவர் அனுப்பி இருப்பாரு அவங்க கிட்ட. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே நீங்க என்ன பண்ண கூடாது, இவங்க ஒரு கள்ள ஊழியர் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆவியை டெஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆவியை என்ன பண்ண? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். சத்தமாய். அல்லேலூயா. இது உண்மை. நம்பி கெட்டு போற குடும்பம் நான் பார்த்துருக்கிறேன்.
ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்ணே இருந்தாராம். அவங்களே கூட மாட்டாங்களா, ஏன்னா அந்த விசுவாசி என்கிட்ட பேசினாங்க. அவங்களே எனக்கு சொன்னாங்க, வாலண்டியரா வருவார், சரி ஊழியக்காராச்சே நம்ம கனம் பண்ணமே வந்துட்டாரு, அதனால நாங்கள் உள்ள ப்ரேயர் வச்சிருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுலாம் வந்தாங்களாம். 3 வாரம் நடந்துச்சா. 4வது வாரம் என்ன பண்ணாரா, கொஞ்சம் நகை கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்களா, நகை கொடுக்குறீங்களா, கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு நகை வாங்கிட்டு போய் அடமானம் வச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்குறாங்க, நகை கொடு. அல்லேலூயா. என்ன கேட்குறாங்க, நகை கொடுங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாக்கா தரம் போ அதட்டி பேசுறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரங்களை உள்ள வர்றாங்களா டெஸ்ட் பண்ணுங்க அந்த ஸ்பிரிட். ஏமாறாதீங்கன்ற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமாறாதீங்க. ஏமாத்துறவங்க எழும்பிட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனா கர்த்தரால் உண்மையா அழைக்கப்பட்டவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களை யாருமே கர்த்தர் வெறுமையா வச்சதே கிடையாது. ஏன் என்ன கூட ஆண்டவர் எம்டியா என்ன வச்சது கிடையாது. அல்லேலூயா. நிறைவானதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, பிசாசுக்கு வல்லமை இருக்குது. பிசாசு ஆவியா இருக்கிறான். பிசாசு என்னவா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால தான் அவன்கிட்ட என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு. பிசாசுக்கு ஆண்டவருக்கு எப்படின்னா பிரச்சனை இருக்குதா? பைபிள பாருங்க. ஆண்டவருக்கும் பிசாசுக்கு எதனா பிரச்சனை இருக்குதா, சண்டை இருக்குதா, யுத்தம் நடந்திருக்குதா? மனுஷர்களுக்கும் பிசாசுக்கு தான் யுத்தம் இருக்குது. அல்லேலூயா. பரலோகத்துல இருந்த தூதன் சேரு லூசிஃபர், அவனை அபிஷேகம் பண்ணது ஆண்டவர். அவன் மேட்மையா நினைச்சான், பெருமையா வந்துச்சு உள்ள வார்த்தைகளும், ஆண்டு பிடிச்சி கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா. ஆனா அந்த அபிஷேகத்தை வச்சுக்கின்னு அவனால யாருக்கும் கொடுக்க முடியல. கரெக்டா இல்லையா? அவன் அபிஷேகம் பண்ணது யாரு? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. சேரு அவன் அபிஷேகம் பண்ணி வச்சார் கர்த்தரை துதிக்க. அவன் கொஞ்சம் பெருமையா நினைச்சான் பாருங்க, ஆண்டவரோட சிங்காசனம் மேல ஒரு சிங்காசனம் போட்டு நான் ஏறி உட்காருவேன். ஆண்டவர் பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு. இப்ப அவங்கிட்ட அபிஷேகம் இருக்குது. ஆனா யாருடைய அபிஷேகம்? யாருடைய அபிஷேகம்? பிசாசின் அபிஷேகம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் தான் அவனுக்குள்ள இருக்குது. அந்த அபிஷேகத்தை வச்சுதான் கொஞ்சம் வேலை செய்யறான். அல்லேலூயா. அப்ப யாராவது ஒருத்தருக்கு அபிஷேகம் பண்ணா, ஐயோ இது பிசாசின் அபிஷேகம், ஆண்டவரோட அபிஷேகம் இப்படி வராது. எப்படிங்க பிசாசினால் அபிஷேகம் கொடுக்க முடியும்? பிசாசுக்கே கிடைச்சது ஆண்டவர் கிட்ட இருந்து தான். அல்லேலூயா. சத்தம் வரலையே. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசுனால அவனே அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல. அதனால ஆண்டவர்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை வச்சு அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யறான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஆனா அவனால இன்னொருத்தருக்கு அபிஷேகம் கொடுக்க முடியாது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, பிசாசுனால அபிஷேகம் கொடுக்க முடியுமா? அப்போ ஏன் மற்றவங்களோட அபிஷேகத்தை பார்த்தோமே இது பிசாசின் அபிஷேகம் நீ சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசுனால அபிஷேகம் கொடுக்க முடியாது. ஏன்னா தேவனால தான் அபிஷேகம் கொடுக்க முடியும். ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒருத்தருக்கு வரத்தை கொடுக்குறாரு வச்சுக்க, கிஃப்ட், த கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நீ பாவம் செஞ்சாலும் நீ என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை எடுக்க மாட்டார். ஆனால் அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த அபிஷேகம் இருந்தால் இந்த வரம் பயன்படும். அபிஷேகம் இருந்தால் இந்த வரம் ஆக்டிவேட் ஆகும். அபிஷேகம் உண்மையில வந்துருச்சுன்னா நீ இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளனா இந்த அபிஷேகம் விட்டு போயிடும். ஏன்னா அபிஷேகம் கொடுக்குறது யாரு? நீ தப்பு செஞ்சா இந்த அபிஷேகம் போயிடும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகத்துல வளருன்னு சொல்ல, கிருபையில வளருன்னு தான் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் அபிஷேகத்துல வளர. அபிஷேகம் எப்படி கிடைக்கும்? நீ நினைக்கிறீங்களா முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருவார்? அபிஷேகம் அப்படி வராது. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலியமா தான் அபிஷேகம் பண்ணுவார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாத்திரத்தை அவர் பார்க்கிறார். ஒரு பாத்திரம் வெறுமையா இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள எதை வைக்கணும் விரும்புகிறார்? அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். அந்த பாத்திரம் நீங்க தாங்க. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஆனா அந்த பாத்திரத்துக்குள்ள அபிஷேகம் வைக்கணும்னா டைரக்டா அவர் வைக்க மாட்டார். ஒரு ஊழியக்காரர் மூலமா தான் வைப்பார். நான் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபம் பண்ணி வரங்களை பெற்றுக்கொண்டேன்னா அப்படி யாரையும் நீ நம்பாத. அல்லேலூயா. அப்படி யாரும் என்ன பண்ணாத, நீங்க நம்பாதீங்க. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரர் மூலமா தான் அந்த அபிஷேகம் செய்யப்படும். அதனால தான் சாமுவேல் மூலமா தான் சவுலுக்கு, சாமுவேல் மூலமா தான் தாவீதுக்கு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. அதனால்தான் பாருங்க, ஒருத்தருக்குள்ள இருந்து இயேசுவின் நாமத்தினால அசுத்தாவி வெளியே போ அப்படின்னு சொன்னா அந்த ஆவி என்ன பண்ணுது?
ஏன் போயிட்டு? நீ பேசுற வார்த்தை அது ஆவியா இருக்கு, அது தேவன். அப்ப நீ பேசும்போது உன்னை மறித்து யார் பேசுறது? தேவன் பேசுற. அதனால தான் இயேசுவின் நாமத்தை என் குடும்பத்தை விட்டு வெளியேற அசுத்தாவியே பட்டுன்னு போயிடுது. அதுக்கு வேற வழி கிடையாது. நீ சொன்னா அது போயிடுது. ஏன்னா அவனால ஏதோ பண்ண முடியாது. ஏன்னா உனக்குள்ளதான் எல்லா அதிகாரம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பேசிக்கிறது நீ இல்ல, பேசிக்கிறது தேவன். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி அது தேவன். நீ விடுற மூச்சு அது தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் அது 1வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவிகள் ஃபர்ஸ்ட் சோதித்து அறிவீர்கள். அல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்க. தேவ ஆவியே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்குது. அப்ப தேவனோட ஆவிதான் இவங்களுக்குள்ள இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலன்னா, அவங்க வாயை திறந்து இயேசு தான் என்னோட தெய்வம் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இயேசு தான் என்னுடைய இரட்சகர்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது தேவனால் உண்டாகப்பட்ட ஆவியா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் இயேசு தான் கடவுள்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க சொல்லும் போது என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அழுவுது. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? நமக்குள்ள இருக்கிற ஆவி இயேசு என்னுடைய தெய்வம், அவரே என்னுடைய சொந்த இரட்சகர்னு சொல்றேன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி அழுவுது ஆண்டவரை பார்த்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எப்படி சொல்றாங்கன்னா இருதயத்தோட ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. ஒன்னு நடந்துச்சு, நல்லா கவனிங்க. மார்க் 9வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 38வது வசனம் 40வது வசனம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சீஷருங்க ஏசாப்பா கிட்ட வராங்க. கடைசியா நான் முடிச்சிடறேன், கவனிங்க. சீஷருங்க யார்கிட்ட வராங்க? ஏசாப்பா கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே இயேசுவே, நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போனா சில பேர் உன் பேரை சொல்லி பிசாசு துரத்துறாங்க. உன் பேரை சொல்லி பிசாசு துரத்துறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? யாரும் இனிமேல் அந்த பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு இயேசு உடனே சீஷர்களை பார்த்து திட்டுறார். ஏன் நிறுத்துனீங்க? எதுக்கு அவங்கள நிறுத்துனீங்க? அல்லேலூயா. எதுக்கு அவங்கள நிறுத்துனீங்க? ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? இயேசு சுற்றி நிறைய கிரௌட் இருக்கு இல்லையா அவர் ஊழியத்துல. அப்ப அந்த கிரௌடுல சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு அவர் பிசாசுங்களை துரத்தும் போது, சீஷர்களும் பிசாசு துரத்தும் போது இந்த கிரௌட்ல உட்காந்து சில பேர் கவனிச்சிருக்கிறாங்க. கவனிக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இயேசு தான் தெய்வம்னு அவங்க அறிக்கை செய்திருக்கிறாங்க. இப்ப அந்த ஆவி யாருடைய ஆவி ஆயிடுச்சு? தேவனுடைய ஆவி ஆயிடுச்சு. அதனால இவங்க போய் என்ன பண்றாங்க, சில பேர் இயேசுவின் நாமத்தை துரத்தும் போது பேய் ஓட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்ப அவங்களுடைய ஆவி யாரோட ஆவியா இருக்குது? ஏன்னா எல்லாம் எப்படி தேவனுடைய ஆவின்னு அறிய முடியும்னா, எல்லா நாமும் யாரை அறிக்கை செய்யும்? தேவனே இரட்சகர். அல்லேலூயா. அவரே தெய்வன் என்ன பண்ணும்? அறிக்கை செய்யுமா. அதனால சீஷர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, போய் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாமத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த நாமத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற ஆவி என்னோட ஆவின்றார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் சத்தமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கடைசி காலத்தில் இது நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும்னா, இவன் இங்க ஊழியம் செய்யக்கூடாது, அவன் அங்கிருந்து துரத்து. அந்த சைடில் அவன் ஊழியம் செய்யணும், அவன் அங்கிருந்து துரத்து. சில ஊழியர்கள் பிளான் பண்ணி துரத்துற ஆட்கள் உண்டு. ஆனா கடைசி காலத்துல என்ன நடக்கணும், என் மைண்ட்ல என் ஸ்பிரிட்ல என்ன ஆர்டர் சொல்றாருன்னா, அவன் ஊழியம் செய்யறானோ இல்லையோ இயேசுவின் நாமம் கூட அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் தெரியுது. கரெக்டா இல்லையா? எந்த நாமம்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. சத்தம் வரலையே. கண்டிப்பா இது நடக்கும் நான் நினைக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோவான் ஸ்நானத்தை சொல்ற ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது, உன் பாத ரட்சத்தை கைட்ட கூட நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஏசு அப்ப கூட அந்த இடத்துல அவருடைய தாழ்மை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானவே எனக்கு ஞானஸ்தானம் கொடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தாழ்மை பாக்குறீங்களா எப்படி இருக்குதுன்னு? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா. இயேசு சீஷருங்க கிட்ட உட்கார்ந்து கேட்கிறாரு, எல்லாருமே என்ன ஏதாவது சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, சரி அதுக்கப்புறம் ஆண்டவர் முன்ன என்ன கேட்கிறாருன்னா, எல்லாரும் என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னு போது, சில பேர் உன்னை எரேமியான்றாங்க, சில பேர் உன்னை எலியான்றாங்க, சில பேர் உன்னை யோவான் ஸ்நானன் திரும்பி வந்துட்டேன்றாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன்.
இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய குமாரன். அதுக்கு இயேசு உடனே சொல்றாரு பேதுரை பார்த்து, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்த வரலையே, சத்த வரலையே. அப்ப பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா ஒருத்தருக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு உன்னோட ஆவி அங்க தேவன் வெளிப்படுத்துவார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட சேரணும், யாரோட நீங்க ஜெபிக்கணும், யாரோட நீங்க எப்பயுமே உன்னுடைய ஆலோசனை கேட்கணுன்றது முதல் தெளிவா புரிந்து கொள்ளுங்க. உலகம் பிரகாரப்படி இருக்கிறவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. தேவனோட ஆவி ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. அது தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு வெளிப்படும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கலாமா? கடைசி வசனம். பிள்ளைகளே, நீங்க தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உமக்குள் இருக்கிறவர். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் நம்ம மரித்தமே பிரசங்க 5 சொல்லுதில்ல, நம்ம மரித்ததுமே நம்மளோட ஆவி தேவனுக்கிட்ட போயிடுது, நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்புது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா அதுதான் நியாயத்தீர்ப்பு. நீ கர்த்தரால நீ இருந்தனா உனக்கு நியாயத்தீர்ப்பினால கர்த்தர் உன்னை விடுவித்து அவர் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா இங்க சொல்லப்படுது உன்னோட ஆவி எங்க திரும்பும்? மரித்ததுனமே தேவன்கிட்ட போயிடுது. ஏன்னா அது யாரோட ஆவி? அப்ப தேவன் உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? நீங்க விடுற மூச்சு யாரு? தேவனுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் நான் மரித்ததுமே ஒரு போர்ஷன் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார் அவருடைய. ஹல்லேலூயா. அந்த போர்ஷன் தாங்க தேவன். எத்தனை விசுவாசிங்க? அதுதான் ஆவி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் மரித்ததுமே நம்ம ஆவி எங்க போயிடுது? எங்க போயிடுது? ஹல்லேலூயா. அப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா யாரால உயிரோடு இருக்கிறோம்? யாரால உயிரோடு இருக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவரால தாங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் பாதாளத்துல படைக்க போட்டாலும் அங்க இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அங்க இருக்கிறார்னா தாவீதுக்குள்ள யாரோட ஆவி இருக்குது? அதனால தான் அவன் எங்க போனாலும் தேவன் அங்க இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் அதே தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் விட்டு நீங்க தூரம் எங்க போனாலும் தேவன் அங்க இருக்கிறார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது தேவன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அல்லேலூயா. சத்த வரலையே, சத்த வரலையே. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இந்த மலையை பார்க்குறீங்களே, தேவன் இருக்கிறார். இந்த நட்சத்திரங்களை பார்க்குறீங்களே, தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூரியன் சந்திரன்களை பார்க்குறீங்களே, தேவன் இருக்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ரிஃப்ளெக்ட் தான் அவருடைய ஷேடோ, நிழல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய நிழல் தாங்க இந்த வானம் பூமி எல்லாமே. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லா இடத்துலயும். எதுவுமே புரியுது? சத்த வரலையே. அப்ப தேவன் இல்லைன்னு அழுவாதீங்க. நீ ஏன்னா பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க இருக்கிறீர்னு தாவீது கதறார். அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நீங்க எங்க போனாலும் யார் உன்னோட இருக்கிறது? யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அப்பா உங்க கூட இருப்பார். சத்த வரலையே, சத்த வரலையே. அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் விடலனாலும் என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் அல்லேலூயா. அவன் இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, போட்டு குழப்பிருக்காதீங்க. நீங்க விடுற மூச்சு தேவன். அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் உள்ள தான் இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உமக்குள் இருக்கிறவர். அப்ப அவர் எங்க தான் இருக்கிறாரா? உனக்குள்ள தான் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, இவங்கெல்லாம் ஒன்னே இல்லை ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் எதை பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னோடு இருக்கிறவர், மரணம் பறைந்தும் என்னோடு இருக்கிறவர் நீங்க மட்டும் தான் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்த வரலையே, சத்த வரலையே. தேவன் ஆவியா இருக்கிறார்ல, ஆவியான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. God is not a spirit, the spirit is a God. எதுவுமே புரியுது?